வழக்கம் போல தமிழ்நாடு மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மோடியினுடைய கும்பலை ஓட ஓட அடிச்சிருக்கிறார். நேத்தைக்கு சென்னையில NDTV நடத்தின ஒரு நிகழ்ச்சியில நேரடியாகவே பிடிஆர் கூட உரையாடல கலந்து கொண்ட மோடியினுடைய விசுவாசி, மோடியினுடைய பக்தர், மோடியினுடைய பொருளாதார ஆலோசகர் திரு சுஜித் பல்லா அவர்கள் மேடையிலே வச்சு பிடிஆர் பல கேள்விகளை கேட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட நேரடியாக விமர்சிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாரு. டக்குன்னு பொங்கி எழுந்த பிடிஆர் அவர்கள் மைக்க வாங்கி இந்த மோடியினுடைய பக்தர் சொல்றது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கறத டேட்டாவா அடுக்கி ஓட ஓட விரட்டி இருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சியில நேரடியா கலந்துகிட்டேன். NDTV தமிழ்நாடு சப்மிட்ல பிடிஆர் செய்த சம்பவம் என்ன, 2026 தேர்தலை மையமாக வச்சு இந்த மோடியினுடைய பக்தர்கள் இங்க என்ன பிரச்சாரத்தை கட்டி அமைக்கலாம்னு முயற்சி பண்றாங்க, அது எப்படி ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுது. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்றுக்கு NDTV-னுடைய தமிழ்நாடு சப்மிட் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சி சென்னையில ITC கிராண்ட் சோலா ஹோட்டல் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துகிட்டேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த உரையாடலில் ஈடுபடும் போது நான் அங்க இருந்தேன். அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா மோடியினுடைய விசுவாசி, மோடியினுடைய நண்பர்னு சொல்லுவாங்க. அதாவது மோடிக்கு பொருளாதார ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் திரு சுஜித் பல்லா அவர்கள். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த கான்வர்சேஷனை யார் ஆர்கனைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா NDTV-னுடைய வீரராகவ் பண்ணாரு. அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு மாதிரியான மோஸ்ட் கரப்டட் அப்படிங்கிற மாதிரியான சில சென்டென்ஸை அவர் சொல்ல முயற்சி பண்றாரு. அந்த நேரத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மைக்க பிடுங்கி அவர் சொன்ன டேட்டாஸ் அவரை வாயடைக்க செஞ்சது. இதுல குறிப்பாக திரு சுஜித் பல்லா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா தென்னிந்தியா நல்ல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அங்க திறமையான நிர்வாகம் இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தான் பேசினார். அவர் மோடியினுடைய பக்தராக இருந்தாலும் தமிழ்நாட்டை நீங்க ஒட்டுமொத்தமா தப்புன்னு சொல்லவே முடியாது. இங்க இன்வெஸ்டர்ஸ், இங்க முதலீட்டாளர்கள் பயங்கர சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, நிறைய முதலீடு பண்றாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ரெண்டாவது, திறமையான நிர்வாகம் இருக்கு, எவ்வளவு முதலீடுகள் வந்தாலும் அதை அவுட்புட்டா மாத்திர அளவுக்கான திறமையான நிர்வாகம் இருக்குதுன்னு அவரே சொல்றாரு. இது மட்டும் இல்லாம கரப்ஷனை பத்தி சொல்லும்போது என்கிட்ட எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லை, ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வருது. இதுல குறிப்பாக NDTV-னுடைய அந்த ஆங்கர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குஜராத் மாடல், டிராவிடியன் மாடல் இது வெறும் பாலிடிக்ஸ் தானா, இதுல ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. இதை அவமதிக்கிற மாதிரி சுஜித் பல்லா அவர்களும் சில விஷயங்களை அவர் பேச முயற்சி பண்றாரு. உடனே பிடிஆர் அவர்கள் சும்மா விடுவாரா, டக்குன்னு மைக்க வாங்கிட்டு தமிழ்நாடு எங்க இருக்கு, குஜராத் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன விஷயத்தான் சொன்னாரு. ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அங்க உட்கார்ந்துருந்தா நாங்க எல்லாருமே கைதட்டி ஆரவாரம் பண்ணோம். ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயத்தை அவர் பேசினாரு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரிப்ளை கொடுக்கும்போது சில பொலிட்டிக்கலான விஷயங்களை சொல்ல வர்றாரு. அவர் 1921 நீதி கட்சி எப்படி ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி அப்படிங்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க, கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை 1921 எப்படி கொண்டு வந்தாங்க, அதனுடைய இம்பாக்ட் படிப்படியாக எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் மிக தெளிவாகவே பேசினார். அவர் குஜராத்தோடு தமிழ்நாடு கம்பேர் பண்ணி சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு. அதாவது குஜராத்தை விட தமிழ்நாடு இந்த ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ல எங்கேயோ இருக்காங்க, ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத அவர் சொல்ல வந்தாரு. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 47% இருக்கு. ஆனா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 24% தான். அதாவது தமிழ்நாட்டினுடைய 50%. இப்ப தமிழ்நாட்டில் +2 முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேர்த்துல 500 பேராவது காலேஜுக்கு போயிடுறாங்க. ஆனா குஜராத்தில் 1000 பேர் ஸ்கூல் முடிக்கிறாங்க அப்படின்னா அதுல 25 பேர் தான் காலேஜுக்கு போற அளவுக்கு காலேஜும் இருக்கு, மாணவர்களுடைய திறனும் இருக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது குஜராத்தை விட கல்வியில, உயர்கல்வியில என்ரோல்மெண்ட்ல டபுள் த அமௌண்ட் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கறத நேற்றுக்கு மேடையிலேயே அவர் சொன்னார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தான் அதிர்ச்சியான ஒரு டேட்டா. அது என்ன அப்படின்னா பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க, குஜராத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் ரொம்ப முக்கியமானது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாவர்ட்டி அப்படிங்கிறது 5.8% தான். ஆனா குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா 21.8%. இது குறித்து ஒயர் பத்திரிகையில மிக விரிவாக கிறிஸ்டோபர் ஜெபரால்ட் தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆர்டிக்கலை சில மாசங்களுக்கு முன்னாடி எழுதியிருந்தாரு. அது இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கட்டுரை. சோ அப்ப எல்லா விதத்திலையுமே அவர் கம்பேர் பண்றாரு. அதாவது தமிழ்நாட்டை விட பொருளாதார ரீதியாக குஜராத் வளருதுன்னு குஜராத் மாடல் சொல்றாங்க. ஆனா பிடிஆர் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆமா அங்க இருக்கக்கூடிய 10 கார்பரேட் கம்பெனி வளர்றான், ஆனா குஜராத் மக்கள் வளர்றாங்களா, குஜராத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கமும் தலித் மக்களும் பழங்குடியின மக்களும் வளர்றாங்களா, அதான் கேள்வி. வளர்ச்சி அப்படிங்கிறது ஈக்விட்டியா இருக்கணும்.
யாரோ 4 பேர் வளர்றது வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி அப்படிங்கிறது தலித் மக்களா இருக்கட்டும், இல்ல ஓபிசி மக்களா இருக்கட்டும், இல்ல ஃபார்வர்ட் கேஸ்டா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய முன்னேற்றமும் ஈக்குவலா நடக்கணும். இவங்க 2 ஸ்டெப் முன்னாடி வச்சா அவங்களும் 2 ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். இந்த ஈக்விட்டபிள் growth தான் சோஷியல் ஜஸ்டிஸ் மாடல். இதுதான் தமிழ்நாட்டினுடைய மாடல் அப்படின்னு டேட்டாவை ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாரு. அதுல குறிப்பா அவர் சொல்றாரு அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எங்களுடைய மருத்துவ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது குஜராத்தை விட. இங்க வந்து 1000 பேருக்கு 4 டாக்டர் இருக்காங்க. ஆனா குஜராத்ல ஒரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. சோ அங்க விட நாங்க பல மடங்கு மருத்துவத்துல முன்னாடி இருக்கிறோம். எங்களுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், எங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் டாக்டர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் சில நேரத்தில் பல தட்டுப்பாடுகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கோடிக்கணக்கில் மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு தான் பயன்படுத்துறாங்க கடந்த 10-15 வருஷமாக. தயவு செஞ்சு பயன்படுத்தட்டும், ஒன்றும் தப்பே இல்லை. அப்போ இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய உள்ள வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. ஸோ இதனால இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நமக்கு வைத்தியம், அதாவது தமிழர்களுக்கு வைத்தியம் பார்த்ததுக்கு மட்டும் இல்லாம வட இந்தியாவையும் சேர்த்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அப்போ பீப்புளுடைய மைக்ரேஷன் அதிகமாக இங்க ஒரு கன்ஜஸ்டடான சூழல் ஏற்படத்தான் செய்யும். அப்ப இன்னுமே நம்ம நிறைய டாக்டர்ஸ் உருவாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு மாடல் செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் பிடிஆர் வந்து கம்பேர் பண்றாரு. எங்கள்கிட்ட எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இதை பத்தி எல்லாம் கேட்கும்போது இந்த பாஜக, இந்த RSS, இந்த மோடியினுடைய ஆதரவாளர் அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஒரு மாநிலம் எப்படி வளருது அப்படிங்கிறதுக்கு கன்சப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது பெர் கேபிட்டா கன்சப்ஷன் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நுகர்றாங்க, அதே போல குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நுகர்றாங்க. இங்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் ஜிடிபி மட்டும் கிடையாது. ஜிடிபி உயர்றது மட்டுமே பொருளாதார வளர்ச்சியை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் மாடல்ல கன்சப்ஷன் பவர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் ஒரு மாசத்துல ஆவரேஜா எவ்வளவு பொருட்களை, என்ன மதிப்பை வந்து கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7630 ரூபாய். ஆனா அப்படியே குஜராத்தை பார்த்தீங்கன்னா 6621 ரூபா தான். அப்ப குஜராத்தை விட தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்கள், மக்கள், தமிழர்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தை சார்ந்த எல்லாருமே இங்க நுகர்வுத்தன்மை அதிகமாக இருக்கு. எங்க நுகர்வுத்தன்மை அதிகமாக இருக்குதோ அங்கதான் பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதான் பொருளாதாரம். சோ இப்ப இதையும் நேற்றுக்கு வெளிப்படையாகவே வந்து பதிலா வந்து திரு சுஜித் பல்லாவுக்கு சொன்னாரு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன், நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கு. இப்ப இந்தியாவில் டாப் மோஸ்ட் 100 கல்லூரிகளை வந்து இந்த மத்திய அரசாங்கம் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 இருந்து 20 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஆனா குஜராத்தில் பாத்தீங்கன்னா வெறும் 2 கல்லூரி தான் நல்ல கல்லூரி. முதல் 100 கல்லூரிகள்ல நல்ல கல்லூரி வெறும் 2 தான் குஜராத்தில் இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரேட், பணவீக்கம் தமிழ்நாட்டில் வெறும் 4.84% தான். ஆனா நீங்க வந்து குஜராத்தில் 5.39%. இங்க ஒரு பொருளுடைய விலையை விட குஜராத்தில் ஒரு உணவுப் பொருளோட விலை அது என்ன வேணா இருக்கலாம். அது வந்து நம்ம வாங்கக்கூடிய அரிசி பருப்பா இருக்கலாம், கடலையா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், இங்க விட அங்க விலை அதிகம். சோ இதுலயும் தமிழ்நாடு இன்ஃபிளேஷனை பக்காவா வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறத யதார்த்தமான உண்மையா இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் பெட்ஸ், அதாவது அரசு மருத்துவமனையில் எவ்வளவு நம்பர் ஆஃப் பெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்றாங்க. தமிழ்நாட்டில் 99,435, அதே சமயத்தில் குஜராத்தில் வெறும் 29,402 தான். மருத்துவ கட்டமைப்பு என்பது அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே டாக்டரை பத்தி சொன்னோம். நம்ம ஊர்ல 1000 பேருக்கு 4 டாக்டர் இருக்காங்க, குஜராத்தில் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. பெட்டும் அப்படித்தான் இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியில 1/4 தான் குஜராத்தில் இருக்கு. 25% தான் இங்க இருக்கு. நம்ம கிட்ட பெட் வசதி 100% இருக்கு. சோ அப்ப இந்த கம்பேரிசன் ரொம்ப 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 முக்கியமானது. ஏதோ அதானி வளர்றாரு, அம்பானி வளர்றாரு, குஜராத்தில் இருக்கக்கூடிய 10 மார்வாடி குடும்பம் வளருது அப்படிங்கிறது வளர்ச்சி கிடையாது. அனைத்து மக்களுக்குமான ஈக்குவலான வளர்ச்சி தான் முக்கியமானது அப்படிங்கறத வந்து வெளிப்படையா நேற்று பிடிஆர் ஆதாரங்களோடு பேசினார். இதுல இன்னும் சில தகவல்கள் வந்து நம்மளே ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருக்கு. கிறிஸ்டோபர் ஜெவலார்ட் ஏற்கனவே வயர்ல எழுதின கட்டுரையில் இந்த தகவல் அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய கூலிகள், விவசாய கூலிகள் கிடையாது, விவசாயம் அல்லாத கூலிகள் ஒரு நாளைக்கு 481 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா குஜராத்தில் வெறும் 273 ரூபாய் 10 காசு தான். இதே விவசாய கூலிகள் தமிழ்நாட்டில் ஆவரேஜா 470 ரூபாய். அதே சமயத்தில் குஜராத்தில் பாத்தீங்கன்னா 241 ரூபாய் 90 காசு தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஆனால் குஜராத்தில் வெறும் 323 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது குஜராத் ஒண்ணுமே கிடையாது.
அவங்க பொருளாதாரத்துல வளர்றாங்க அப்படிங்கிறதே ஒரு பிம்பம், ஒரு மாயை. அங்க மக்கள் வளரல, கோடிக்கணக்கான மக்களுடைய வளர்ச்சி மிக மோசமான பாதிப்புல தான் இருக்கு. 10 கார்ப்பரேட் நிறுவனங்கள் வளர்றத ஒட்டுமொத்த குஜராத்தினுடைய வளர்ச்சியா காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கேஷுவல் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல 100 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 100 மாணவர்கள ஒரு 15ல இருந்து 20 பேர் 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த வகுப்பே நல்லா படிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80 மாணவர்கள்ல எவ்வளவு பேர் 60க்கு மேல வாங்குறாங்க, 70க்கு மேல வாங்குறாங்க, 40க்கு மேல வாங்குறாங்க. இந்த ஆவரேஜ் ரொம்ப முக்கியமானது. கிளாஸ்ல 10 பசங்க படிச்சா அந்த காலேஜே ஸ்கூல்ல நல்லா படிக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல்ல ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா அந்த மொத்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ல பெரும்பான்மை மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்க்கறது தான் யதார்த்தமான வளர்ச்சியா இருக்கும், அதுதான் சாதனையா இருக்கும். அதைத்தான் இங்க சொல்ல வர்றாங்க. நீங்க 10 கார்ப்பரேட் கம்பெனியுடைய வளர்ச்சியை மையமாக வச்சுட்டு பேசாதீங்க. தமிழ்நாட்டில் மருத்துவமா இருக்கட்டும், இல்ல பாவர்ட்டி லைனை ஒழிச்சதா இருக்கட்டும், இன்ஃபேன்ட் மொராலிட்டி ரேட்டை அழிச்சதா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் குஜராத்தை விட நாங்க பெஸ்டா இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் மாடல், சமூக நீதி மாடல். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே மொத்தமாக ஈக்குட்டபிள் வளர்ச்சி, எல்லாரும் சேர்ந்து வளர்றது, ஒருத்த மட்டும் வளர்றது இல்லை. அதாவது கை மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, ஒட்டுமொத்த உடம்பும் சேர்ந்து வளரணும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் நிரந்தரமான வளர்ச்சி அப்படிங்கிறத வேற வேற லாங்குவேஜ்ல, இங்கிலீஷ்ல நேத்தைக்கு இந்த குஜராத்தை சார்ந்த குறிப்பாக மோடியினுடைய நண்பரான சுஜித் பல்லாவுக்கு பாடம் எடுத்தாரு. அந்த கிரௌடே பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர் பேசும்போது பயங்கர எந்தூசியாசமா இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு கைதட்டிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி குஜராத் ஒரு பெரிய மாடல், அம்பானி அதானி மாதிரியான மார்வாடிகளுடைய வளர்ச்சி தான் ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு இந்தியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணி மோடி குஜராத் மாடலுடைய நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா ஒரு சாதிய கட்டமைப்பில் உருவான ஒரு நாடு. இங்க காலங்காலமாக கிட்டத்தட்ட 25-30% மக்களுக்கு நிலம் வச்சிருக்க கூட 2000 ஆண்டுகளாக அனுமதியே கிடையாது. அவங்க வச்சிருக்கவே முடியாது. அப்ப நிலமே வச்சிருக்க முடியாது. இது சமூக அழுத்தம், சாதிய சமூகத்தினுடைய கட்டளை, மனு தர்மத்தினுடைய இலக்கது. இவங்கெல்லாம் நிலம் வச்சிருக்க கூடாது, கடைசி வரைக்கும் இவங்க அடிமையா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மக்களுடைய வளர்ச்சியை உள்ளே இழுக்காமல் எப்படி ஒரு மாநிலம் வளர்ந்தது, ஒரு நாடு வளர்ந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? அப்படி எடுத்துக்கொள்ளவே முடியாது. வளர்ச்சி என்பது தலித் மக்களுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கு, எம்பிசி மக்களுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கு, பிசி மக்களுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கு. இந்த வளர்ச்சி தான் ஒட்டுமொத்தத்தினுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படும். அதைத்தான் நேற்றைக்கு பிடிஆர் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல பாடமாக எடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன செய்திகள் வெளிவருகிறது என்று.